ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இட்லி கடை மூவி பற்றின ரிவ்யூ தாங்க. ஆமாங்க. ஸோ படம் வந்து பார்த்துட்டுங்க, ரொம்ப ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு நான் போனேன். பட் ஒர்த், நாட் ஒர்த்துன்னு நான் சொல்ல மாட்டேன். சிங்கிள் வேர்டில் சொல்லணும்னா. பட் நான் சொல்கிறேன், அது ஏன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து தனுஷோட டைரக்ஷனில் வந்த படங்க அது. அவரே ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷன் போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபிலிமாக வந்து டவுன் பிக்சர்ஸ்க்கு வந்துருக்கு. ஆகாஷ் பாஸ்கரன் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அதே மாதிரி பெரிய நட்சத்திர பட்டெல்லாமே நடிச்சிருக்காங்க ஸோ அந்த மூவியில். ஸோ அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனுஷ் அண்ணாக்கனோட கேரக்டர் சிங்கிள் ரோலா, டபுள் ரோலா, ட்ரிபிள் ரோலான்றது நீங்கள் படம் பாருங்கள். அதை நான் ரிவீல் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும் அது. அதை பற்றி நான் பேச விரும்பல. ஸோ இந்த மூவியோட ஃபீமேல் லீட் 2 கேரக்டர்ஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து நித்யா மேனன் பண்ணுறாங்க, இன்னொன்று வந்து ஷாலினி பாண்டே பண்ணுறாங்க. ஸோ 2 பேரோட ரோலுமே நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. பட்டு ஏன் எனக்கு நித்யா மேனன் மேம் ரோல் வந்து தனுஷனா கூட நல்லா இருக்கு. நான் அவர் நல்லா இல்லைன்னு சொல்லலை. ஒருவேளை தலைவன் மூவி பார்த்துட்டு அந்த அவங்க காம்போசிட் ஆகிறதுனால இது எனக்கு அட்டாச் ஆகலையா, அது என்னன்னு தெரியல. நல்லா இருக்கு, பட் சம்திங் எனக்கு இது பட்டுது. பட் மூவியில் ஸ்க்ரீனில் நல்லா இருக்கு, கண்டிப்பாக நான் இல்லைன்னு சொல்லலை. பட் சம்திங் ஏதோ அவங்களுக்குள்ள சிங்க் ஆகலையா, இல்லை எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சா என்னன்னு தெரியல. பட் ஷாலினி பாண்டே கூட எனக்கு பிடிச்சிருந்தது. சின்ன சீன்ஸ் தான், பட் அவங்க கூட பண்ணுறப்ப எனக்கு நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இவங்க இன்னொரு மூவி இவங்க 2 பேர் பண்ணாலுமே நல்லாயிருக்கும். ஸோ நித்யானந்தன் மேம் வந்து பண்ணியிருந்தாங்க, திருச்சிற்றம்பலம் பார்த்தோம். பட் இந்த மூவியில் ஏதோ சம்திங் எனக்கு இதாகலை. தனுஷனா கூட அதில் வந்து வேறு லெவல். இவங்க பேர் சத்தியமாக வேறு லெவல். அந்த திருச்சிற்றம்பலில் மூவி பார்க்குறப்ப எனக்கு அந்தளவுக்கு இதாச்சு. பட்டு அது அப்புறம் வருவாங்க. ஸோ நான் டக்குன்னு போயிடுறேன். ஸோ ராஜ்கிரண் சார் கேரக்டர் வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தான் இருக்கும், சின்ன இடத்துல வரும். பட் அவங்களோட ரோல் இம்பேக்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீதா மேம் ரோலாக இருக்கட்டும், எல்லாரோட ரோலுமே, பார்த்திபன் சார் ரோல், சத்யராஜ் சார் ரோல், எல்லாமே அவங்க ரோலை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அருண் விஜய் அண்ணா சான்ஸே இல்லைங்க, வேறு லெவலில் இருந்தது. நமக்கே வெளிவர்ற மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குங்க. உண்மையிலே அது ஒரு போட்டினால தான், அது ஒரு சம் இஷ்யூஸ்னால தான் வருது. மூவியில் இருக்கிற சம் இஷ்யூஸ்னால, தனுஷ் அண்ணாக்கு அவருக்கு இருக்கிற இதனால வருது. அது ஏன் வருது, என்ன வருதுன்றது நீங்கள் மூவி போய் பாருங்கள். ஒரு ஆயுத பூஜைக்கு ஒரு லீவில் போயிட்டு ஜாலியாக பார்த்துட்டு வரலாம். கண்டிப்பாக பார்த்துட்டு வரலாம். போயிட்டு ஜாலியாக பார்த்துட்டு வாங்க. நல்லா படம் தாங்க. போய் ஒன் டைம் வாட்சபிள், நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.